எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மெதுவடை செஞ்சு பார்க்கலாம். ஒரு 100 கிராம் உளுத்தம்பருப்பு 2 தடவை கழுவிட்டு 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்குறேங்க. ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து கெட்டி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவில் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். 3/4 ஸ்பூன் அரிசி மாவு கலந்துக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க, இதையும் கலந்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி தழை, 4 பச்சை மிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 4 மிளகு, ஒரு துள்ளியூண்டு ஒரு சின்ன இஞ்சி துண்டில் செதுக்கி வச்சுருக்குறேங்க. உப்பு ஒரு 4 கல் உப்பு போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நான் அரைச்சி வச்சுட்டேன். கல் உப்பு போட்டதுனால. தூள் உப்பு நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரம் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மாவு கலந்து பிசைஞ்ச அப்புறம் இந்த மாதிரி இருக்கணுங்க. இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் மெதுவடை நல்லா வரும். கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஈரக்கை நனைச்சிட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தட்டி போட்டுடலாம். பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துடலாங்க வேக வச்சு. ஆனால் கொஞ்சம் சீராக வச்சுக்கோங்க. ரொம்ப வேகமாக வச்சாலும் தீஞ்சு போயிடும். ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். அனல் அதிகமாக வச்சா மேலே வெந்து உள்ளே வேகாமல் இருக்குங்க. 2 பக்கமும் இதே மாதிரியே வேகணும் சீராக. அனல் ஓரளவுக்கு வச்சு எடுத்துருங்க. உடலுக்கு சத்தான பாரம்பரிய மெதுவடை தயார். நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நெல்லிக்காய் சாதம் செஞ்சு பார்க்கலாங்க. நான் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு 3 முழு நெல்லிக்காய் 3 நெல்லிக்காய் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 2ஓ 3ஓ நம்ம இஷ்டத்துக்கு. 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இதை ஜாரில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாங்க. பாத்திரத்தில் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்புங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சிங்க. ஒரு 5-6 சீரகம் போட்டுக்கிறேன். ஒரு 6-7 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்குறேங்க. இது போட்டுக்கலாம். கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. அரைச்சி வச்ச விழுது போட்டுக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க. 1 ஸ்பூன் தண்ணியில் கல்லுப்பு கரைச்சி வச்சுருக்குறேங்க. இதை ஊற்றிக்கிறேன். இது 1 நிமிஷத்துக்கு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கட்டுங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சமாக தூவிக்கலாம். எடுத்து வச்ச சாப்பாடு போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் முந்திரி சேர்த்துருக்குறேங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் கடலக்காய் கூட சேர்த்துக்கலாம். உடலுக்கு குளிர்ச்சியான நெல்லிக்காய் சாதம் தயார். நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி தோசைக்கு உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு இந்த அளவில் 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரிச்சிட்டு உதுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. பாத்திரத்தில் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். பருப்பு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 2 மெல்லிசாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி செதுக்கி வச்சுருக்கிறேன். 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன். இப்போ இதை போட்டுக்கலாம். மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. சேர்த்து போட்டுக்கலாம். இது வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சிங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம்.
ஒரு 3/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வெந்தால் போதுங்க. அதிகமாக வெந்தால் கலர் மாறிடும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. 5 நிமிஷம் கொதிச்சிடுச்சுங்க. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். பாதி தண்ணி சுண்டுனதும் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கும் நல்லா மசியாக வேகட்டும். உருளைக்கிழங்கு போட்டு 2 நிமிஷம் ஆச்சுங்க. தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். பெரட்டிட்டு எடுத்துடலாம். கிளறி விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு இறக்கிடலாங்க. இது கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். போதுங்க, அடுப்பு நிறுத்திடலாம். மசாலா தோசை தயார். நன்றிங்க.